வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அரசியல் பாதையை மீண்டும் தெளிவுபடுத்திய விஜய். அதிமுகவுடன் கூட்டணி என்பது ஆதாரமற்ற செய்தி. திமுக, அதிமுக, பிஜேபி இல்லாத தனி அணி உருவாகிறதா? 2026 எதை நோக்கி நகர்கிறது தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விஜய் அவர்கள் நடத்திய அந்த முதல் மாநாட்டில் பாஜக குறித்தும் திமுக குறித்தும் பல விமர்சனங்களை வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அன்றிலிருந்து அரசியல் நோக்கர்கள் கூறி வரும் கருத்து அதிமுக மீது பெரிதாக விமர்சனம் அவர் வைக்கவில்லை என்ற கருத்து கூறப்பட்டது. எனவே அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் 2026 கூட்டணி அமைக்குமா என்ற ஒரு கேள்வியும் அப்பொழுதே எழுந்தது. அதை தெளிவுபடுத்தும் விதமாக இன்று அக்கட்சியின் திரு ஆனந்த் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுகவுடன் கூட்டணி என்பது ஒரு தவறான செய்தி, இதை அரசியல் நோக்கர்கள் என்ற பெயரில் சிலர் தவறாக பரப்புகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே இது விஜய் அவர்களின் ஒப்புதலோடு வரக்கூடிய இந்த அறிக்கை. இதில் கண்டிப்பாக நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணியிலே நாங்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் உருவாகி வருகிறது என்ற ஒரு கருத்தையும் இன்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையின் முக்கிய நோக்கம் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என்பதுதான் அந்த அறிக்கையின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்மோடு இணையும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக இணையம் வழியாக இணையும் மற்றொரு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெ ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜலீல் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு பார்த்திபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமது உரிமை காக்கும் கட்சியின் செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். திரு ஜலீல் சார், உங்கள் கட்சியின் அறிக்கை, ஆனந்த் அவர்களுடைய அறிக்கை குறித்து தான் இன்றைய விவாதம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை பொதுச் செயலாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து தான் இன்றைக்கி விவாதமே நடக்குது. சார், குறிப்பாக அதிமுகவுடன் அதிகமாக விமர்சிக்கப்படவில்லை என்பதற்கு காரணம் என்ன அப்படின்றதான் மெயின் கேள்வியாக இருக்குது. அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்வி அதுலேருந்து தான் வருது. இல்லை நீங்கள் இன்னொரு பார்வையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதிமுகவை நீங்கள் பெரிய அளவில் பொருட்டா நினைக்கலையா? இந்த ரெண்டு விஷயம்தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். நீங்கள் எதனால் அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்கலை சார் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள்? அதாவதுங்க, முதல் நாள்ல இருந்து மாநாடு நடந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான பேச்சுக்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழக ஊடக வரலாற்றில். முதல் மாநாட்டிலேயே கொள்கை என்ன, கூட்டணி என்ன, யார் கூடலாம் அப்படின்றதெல்லாமே தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். தன்னுடைய தலைமையில்தான் அப்படின்றத ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய அரசுகளை எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியாகவும் இதாகவும் எதிர்க்கிறோம் அப்படின்றத தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே அதிமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏன் அதிமுகவில் சொல்லலை? ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக தான். இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல சார். இன்னைக்கு இல்ல. இருந்தாலும் சோஃபார் இந்த இதோட முன்னேற்றத்திலையும் அல்லது இன்னைக்கு அதே அதிமுகவா இல்ல இன்னைக்கு பிளவுபட்டு தான். அப்ப நீங்க அதை பொருட்டா நினைக்கலன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படி. அதாவது ஆளக்கூடியவர்கள் எங்களுக்கு யார் எதிரிகள், கொள்கை எதிரிகள்ன்றத நாங்க அரசியல் எதிரிகள் யாருன்றத சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இப்போ அதிமுகவையே சொல்லணும். அதிமுக 50 ஆண்டுகள் ஆண்டிருந்தால் கூட, 50 ஆண்டுகளை கடந்திருந்தால் கூட இன்னைக்கு அவங்க ஒரு வலுவா இருக்காங்களான்னா இல்ல. அதுக்கு முதல்வராக இருந்தவர்கள் கூட மாற்று கட்சியில போய் சுயேட்சை சின்னத்தில் போட்டிக்கிட்ட கூடிய சூழல்களை தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவங்க 4 திசைக்கு 4 பிரிவா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம ஒரு பிரதானமான ஒரு கட்சியா உருவெடுக்கக்கூடிய ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி போயிடுவீங்களா? இல்ல, எங்க எடப்பாடி அவர்கள் தலைமையில நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 75 வருட திமுக, கிட்டத்தட்ட 53 வருட அதிமுக, இந்த 2 கட்சிகள் இல்லாம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்ற என்ன நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க? மக்களுடைய பேராதரவு இருக்கு. இந்த 2 திராவிட கழகத்துக்கும் மாற்றா என்ன கட்சிகள் இருக்குன்றதா மக்கள் இன்னைக்கு உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அவர்களுடைய அறிக்கையில தெளிவா தான் கொடுத்திருக்கிறாரு, தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோட. அதுல எல்லாமே தெளிவா தான் இருக்கு. நம்ம இவங்க அதிமுக இப்போ நாங்கள் எங்ககிட்ட இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறவர்களும் மத்தியில் ஆளக்கூடியவர்களையும் மட்டுமே நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். மிக பிரம்மாண்டமாக ஒரு இது இருக்குன்னா எங்களுக்கு அது இருக்குன்றத ஒரே எண்ணிக்கையிலையும்
மக்களுடைய பேராதரவு இருக்குன்றதுனாலையும் எங்களுடைய கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இதை நோக்கி தான் எங்களுடைய பயணம். மக்களின் பேராதரவு இருக்குன்றது எந்த ஃபேக்டரை வச்சு அந்த மாநாட்டில் அந்த கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணி? மாநாட்டில் நடந்த கூட்டம்னு இல்லை, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை என்னன்றது வெகுஜன மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். ஊடகங்களுக்கு ஒரு செய்தி வேணும்ன்றதுக்காக சார்பாக மக்களை சந்திக்கவும் இல்லை. நீங்க எல்லாம் இப்பதான் வந்து மாவட்ட செயலாளர்களே இனிமேதான் நியமிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவருமே இன்னும் மக்களை பெரிய அளவில் சந்திக்கிறதுக்கான பயணங்கள் சுற்றுப்பயணத்துக்கான அறிக்கைகள் தயாராகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், மாநாட்டுக்கு தேதி கொடுத்து கூட அந்த குறுகிய காலகட்டத்தில் செய்ய முடியலன்னு திருப்பியும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு தான் மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ அதே போல அவருடைய சுற்றுப்பயணத்துக்கான தேவைகள் எல்லாமே பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் நடந்திருக்கும். நேற்று நடந்த வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியலில் கூட தமிழகம் முழுக்க திமுக அண்ணா திமுகவுக்கு இணையா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கப்பட்டிருக்கலாம். மற்ற எந்த கட்சிக்காரங்களும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ இணையான அரசியலுக்கு தயாராக இருக்கிறது தான் வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய இதாக இருக்கு. அப்போ வந்து இன்னும் அரசியல் படுத்தலை, இன்னும் மாவட்ட செயலாளர்லாம் எல்லா மாவட்டத்துக்குமே, எல்லா பகுதிக்கும், எல்லா ஒன்றியத்துக்கும், ஊராட்சி நகராட்சி கிளைக்கழகங்கள் வரைக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் கடமையாற்றிக்கிட்டு இருக்காங்க. கட்சி பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம் சார், இப்போ இந்த பேச்சு வருவதற்கான என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன சார்? அதிமுக கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தப்படவில்லை தான் சொல்றாங்க. அது உறுதி ஆகுமா ஆகாது கேள்விக்கு, அவ்வளவுதான். அது உறுதி இல்லை, இதோட உறவே கிடையாது அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சொல்லல. ஒண்ணு. சரி. ரெண்டாவது, அப்படி சொன்ன பிறகு இந்த விவாதமே தேவையில்லை. ரெண்டு. மூணாவது, இன்றைய தினம் இந்த பேச்சு நாம் எடுத்து பேசுகிறோம் என்று சொன்னால் எதை வைத்து பேசுகிறோம், அது மிக முக்கியம். அவர் தனியாகவே நிற்கிறாரா, அவரோடு வரக்கூடியவர் யார் யார் அப்படின்னு போட்டு அதெல்லாம் கணக்கு வரணும். மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சர்ச்சை இருந்துச்சு, ஓட்டு இருந்துச்சு, ஏன் அந்த அளவுக்கு ஓட்டு குறைஞ்சிச்சு தெரியணும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமான் கட்சியிலிருந்து ஒரு 30%, திருமாவளவன் கட்சியிலிருந்து ஒரு 20%, பாமகவிலிருந்து 10% போய்விட்டார்கள் சொல்லப்படுகிறது. அது உண்மையானால், அதுவே உண்மையானால் அந்த நிலை போயிருந்தா ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர் தொண்டர்கள் அல்ல, எப்பவுமே ஒரு ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்கள் அல்ல. அப்ப மாநாட்டுக்கு வந்ததுல ரசிகர்கள் தான் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு? ஆமாங்க, ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் எல்லாம் வாக்காளர்கள். வாக்காளர்கள் எல்லாம் ஒருவருக்கு போடுவதும் இல்லை, அது மனசுல வச்சுக்கணும். நீங்க இந்த எலெக்ஷன்ல கூட்டம் பெருமை இதை பற்றி தம்பி பேசும்போது சில வார்த்தைகளை சொன்னார். 2024 பாரதிய ஜனதா அந்த எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னது, 40 நாங்களே, அந்த அளவிற்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் எல்லா தொகுதியிலும் வாக்குகள் இருக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு 2 மாநிலத்தின் கவர்னர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்னார். ஏன்? அண்ணாமலை அடுத்த முதல்வர் சொன்னாங்க. அது பார்க்கலாம், அன்றைக்கு இன்னைக்கு நாம போனா மந்திரி ஆயிடும் டெல்லியில நின்னார். ஏன்? எம்எல்ஏவாக இருந்தார் நயினார் நாகேந்திரன், அவர் போய் எம்பிக்கு நின்னார். ஏன்? தோழமை கட்சிகள், நீங்க ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா கூட தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்களோ அத்தனை பேரும் மத்திய அமைச்சர்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தோழமை கட்சியில இருந்த ஏசி சண்முகம் எலெக்ஷனில் நின்னார். அன்புமணி ராமதாஸ் சௌமியா நின்னார். இப்படி எல்லாமே ஓபிஎஸ் நின்னார். அவர் கவர்னர் ஆவாரா மந்திரி ஆவாரா அப்படின்ற டிடிவி நின்னார். என்ன ஆனது? அதெல்லாம் சரிதான். அதிமுகவும் ஒண்ணுமே ஜெயிக்கலையே. அது வேறங்க. நீங்க ஒரு அடிக்கும்போது நாங்க எல்லாமே 40 ஜெயிக்கணும் சொல்லலையே. சரி, நீங்க இல்லைங்க, நாங்க தேவையான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நாங்க அதை பற்றியே எண்ணிக்கையில சொல்லி 2 நாட்டு கவர்னரா இருந்தவங்களே ராஜினாமா செஞ்சுட்டு வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஜலீல் அவர்கள் சொல்லும் பொழுது 2 விஷயம் நான் கேட்டேன். அதிமுக வந்து கூட்டணி இல்லைன்னு நீங்க சொல்லும் போது அது ஆளுங்கட்சி இல்லை அப்படின்றது அவங்க ஒரு பக்கமா சொல்றாங்க. இன்னொன்னு அது 4ஆ பிரிஞ்சு இருக்கு,
அது பெரிய அளவுல ஒரு பொருட்டா மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு அவர் கருத்து அவருக்கு தெரியல, அவங்க பிரிவே இல்ல, நீக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் தவிர பிரிந்தவர்கள் அல்ல, அவர்களாக கட்சியிலிருந்து போனவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள். அது மனதில் முதல் பதிவு வச்சிருந்தோம். நீக்கப்பட்டவர்கள் பிரிந்தவர்கள் அல்ல. கட்சி உடையில, கட்சி எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, எல்லா பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கிற எடப்பாடி தலைமையில இருக்காங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுது அவங்க விருப்பம், ஆசை, அப்படியெல்லாம் நினைச்சுக்கிறது. அப்படி போனவர்கள் என்ன ஆனார்கள்? அவங்க ஒண்ணும் ஆகல. அங்க எங்கேயாவது போய் அது யாரோட சேர்ந்தாங்க? டெல்லியில இருக்கிற பாஜகவோட சேர்ந்தாங்க. என்ன ஆச்சு அது பார்க்கணும். ஆரம்பிக்கும் போது ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க, கூட்டணி அமையும் இல்லை அப்படின்றது உறுதியப்படுத்தப்படவில்லை அப்படின்றத அவங்க கருத்தா சொன்னீங்க. அப்போ கூட்டணி சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஆச்சு இல்ல 2026 அதிமுகவோட கூட்டணி சேர சாத்தியக்கூறு இருக்கான்னு கேக்குறேன். உங்களுடைய பார்வை? அது எங்க தலைமை முடிவு எடுக்கும். அதை நான் அதை பத்தி பதிலே சொல்லக்கூடாது, சொன்னா அது தப்பா போயிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், யாரை எதிர்க்கிறீர்கள்? இங்கே திமுகவை எதிர்ப்பது உண்மையானால் அவர்களை திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களோடு எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அண்ணா காலத்திலே 1967 ஏற்பட்டது போல அண்ணா, ராஜாஜி, மாப்போசி, ஆதித்தனார், மூக்கர், காகிதம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இருக்குதான் பாருங்க. சரி, எந்த சம்பந்தம் இல்ல இருந்தாலும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் அவர்கள் எல்லாம் சேர்ந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். சரி சார், நம்ம அடுத்த சுற்றுல என்ன பேசுவோம். அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமானால் அப்ப இல்லாத மக்கள் நல கூட்டணி தான் அவருக்கு. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ராகவன் சார், அதாவது பெரும்பாலும் விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு விஷயத்திலே பெரிய கட்சிகள் கூட்டணி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே அடிபட்டு போயிருது. அப்போ வரக்கூடிய சிறிய கட்சிகள் வச்சு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வை? அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு நடந்த போது விஜய் கூட்டணியை பல பேரும் வரவேற்று பேசினார்கள். அப்போ அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது பெரிய பேசு பொருளாக இருந்தது. இப்ப அடுத்து விஜய் என்ன சொன்னார்னாக்க, திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, பாஜக பிளவுபடுத்தும் சக்தி என்று இரு கட்சிகளையும் மறைமுகமாக சாடினார். ஆனா அதிமுக பத்தி அவர் எந்த வார்த்தையும் பேசல. உடனே இதை வைத்து என்ன பண்ணாங்க, அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் புதிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்று எடப்பாடி சொன்னதுடன் நாங்கள் அந்த கட்சியையோ விஜயோ தொண்டர்கள் யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்று ஒரு உத்தரவு போட்டார். சரி, அப்ப அது இருந்த நிலையில அந்த நிலையில உடனே பத்திரிகைகள்ல அதிமுக விமர்சிக்காதனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி உறுதி என்ற ஒரு பக்கம் பேசினார்கள். சரி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு 80 சீட் கொடுக்கப்படும், உறுதியாகிவிட்டு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இவர்கள் 2.5 ஆண்டு ஆட்சி முதல்வராக பதவியேற்பார், அவர்கள் 2 ஆண்டுகள் முதல்வர் பதவியேற்பார் என்ற ஒப்பந்தமே இறுதியாகிவிட்டது என்று பரபரப்பான வதந்திகள் செய்திகள் பரவின. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் புசி ஆனந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கார். என்ன காரணம்னா, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் கூறினார். ஆனால் இப்ப என்ன சொல்றாருன்னா, அதிமுகவின் கூட்டணி இல்லை என்று புதிய அரசியல் பாதையை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். சரி, அதாவது அதுல இருந்து என்னன்னாக்க, இப்ப திமுக
அதாவது திமுக எதிர்கொள்ள சரியான நபர் நான் தான் ம் என்று அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் இதன் மூலம். சரி. இரண்டாவது, பாஜகவை மதவாத சக்தின்னு விமர்சிக்கிறதுனால அங்க கூட்டணி ஏற்பட வழி இல்லை. சரி. சோ எனவே திமுக அதிமுக பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அவர் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ம் அதுதான் சொல்றேன். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன என்றால் ம் பிசிக காங்கிரஸ் ம் இந்த இரண்டு கட்சிகளையும் விஜய் குறிவைக்கிறாரோ என்று தோன்றுகிறது. சரி. அதாவது அவருடைய இது என்னன்னா அதிமுக கட்சி பலவீனமா இருக்கு. சரி. அங்க இப்ப இந்த தேர்தல் ம் இடைக்கால பொதுச் செயலாளருக்கும் எடப்பாடி இல்ல, பழனிசாமி நீங்க இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அவங்க பொதுச் செயலாளர் தானே சார் சொல்றாங்க. இல்ல, இந்த கோர்ட்ல இந்த கேஸ் இருக்குன்னு தீர்ப்பு வரல. அவங்க இடைக்காலம் தான் தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சுட்டாங்களே சார். இல்ல அந்த பொதுச் செயலர் தேர்ந்தெடுத்தாச்சு. சார், தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிட்ட சார், கேஸ் நடந்துட்டு இருக்கு. ம் அதெல்லாம் கேஸ்ல இன்னும் இவங்களா சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடி முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. கோர்ட் முடிவு இல்ல, இந்த கோர்ட்ல முடிவு ஆகல. சரி. அவங்க அதனால இப்ப இந்த வரைகிட்ட 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல ம் தற்போது இருக்கிற ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரி. குறைந்தபட்சம் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அவரோட கூட்டணி வைக்கிறது தனக்கு லாபமா ம் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, ஓகே ஓகே. தமிழக வெற்றி கழகம் சரி. இப்பதான் ஒரு புதுசா தோன்றிய அரசியல் கட்சி. Okay. இது அவங்க தங்களுடைய செல்வாக்கை இதுவரை நிரூபிக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணிக்கு தாவக செல்வாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி தலைமையிலான கூட்டணி அதிமுக எடப்பாடி போவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அதிமுக ஒரு பெரிய அரசு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்க கண்டிப்பா இறங்கி வரமாட்டாங்க. புரியுது. அதனால இவங்களே அறிக்கை கொடுத்துடலாம், கூட்டணி இல்லைன்னு அறிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. அவருடைய நோக்கம் என்னன்னா, ஆல்ரெடி கட்சியில இருக்க ரசிகர்கள ஓரளவுக்கு பெரும்பாலானவர்கள் தம்மை ஆதரிப்பார் என்று ஒரு நம்பிக்கையில தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? முழு நம்பிக்கை இருக்கு. சரி. அதை தவிர திமுக அதிமுக உள்ள இளைஞர் படையை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமும் விஜய் கையில் இருப்பதாக எனக்கு கருதுகிறேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். திரு பார்த்திபன் சார், அதாவது இப்போ கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கிறது வேற எதுக்காவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கான இந்த முடிவு வேற எதுக்கான தொடக்கமாக நம்ம பார்க்க முடியுமா? இல்லை மற்ற கட்சிகளுக்கு ஒரு மறைமுக அழைப்பாகவோ அல்லது வேறு கட்சிகள் வருவதற்கான சூழல் இருக்குன்னு பார்க்க முடியுமா உங்களுடைய பார்வையில்? அதாவது மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர். அவருடைய படங்கள் என்பது ஒரு வெற்றி படங்கள். ஒரு தமிழ்நாட்டினுடைய கதாநாயகர் பட்டியலில் 2-3 பேர்களிலே இருக்கக்கூடியவர். அது 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 ஒரு விதத்திலே திரைப்படத்துறையிலே அவருடைய இயல்பான நிலை. அவர் அரசியல் கட்சியை துவக்குகின்ற பொழுது 2 வார்த்தைகளை பதிவு செய்தார். என்னுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்க்கிறேன். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் படங்களை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் இங்கே ஆட்சி செய்கிறது என்று மிகவும் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்தார். அவர் அந்த காலகட்டத்தில் ஊழல் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எந்த ஒரு வார்த்தைகளும் அவர் பதிவு செய்யாத காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் பத்திரிகைகளில் பல்வேறுபட்ட செய்திகள் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட கூட்டணி இப்படியெல்லாம் அவர் ஒரு ஆட்சியில் பங்கு அப்படின்னு மறைமுகமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதாவது கடைசியாக அவருக்கே உரிய ஒரு நகைச்சுவை பாணியிலே நாம் அவர்களும் வந்தால் இணைத்துக் கொள்வோம் கூட்டணி என்று ஒரு நகைச்சுவையாக சொன்னதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுத்தன, மற்ற கட்சிகளும் மறுத்தன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய சில சிறிய சலசலப்பின் காரணமாக அது பெரிய செய்தியாக வெளிப்பட்டது. இப்போது கூட பாண்டிச்சேரியில இன்றும் நடந்த கூட்டத்திலே கூட திரு திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனா ஒரு பக்கம் அந்த கட்சியில திருமாவளவன் தெளிவாக இல்லைன்னு சொன்னாலும்
ஆதவ் அர்ஜுனாவும் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கட்சியில அவருடைய கருத்து பார்க்கும்போது கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சியில வந்து ஒரு பதவியில் இருக்கவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது அந்த கட்சியினுடைய முழுமையான கருத்துக்களா இருக்காது. சார் துணை பொதுச் செயலாளர் துணை அது அந்த அறிக்கை, அதாவது அவருடைய சொந்த கருத்துன்னு அவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டாங்க. இன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தால்தான் அதற்கான சாத்தியக்கூறிய தவிர பிறர் அறிவிக்கின்ற அளவுக்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே உருவாகவில்லை. ஆகவே அதற்கான வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ இல்லை. நான் 1900 நீண்ட நெடிய காலமாக இந்த கூட்டணியில் இருக்கிறேன். இந்திய அளவிலே ஜனநாயக கூட்டணி உருவாக்க ஒரு காரணமாக இருக்கிறேன் என்று இன்றைய காலகட்டம் வரை சொல்கிறார். அதே போன்று இன்றைக்கு திருச்சியில இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட ஐயா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்த பொழுது திரு வைகோ அவருடைய புதல்வர் துரை வைகோ அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற நிலை மதிமுகவுக்கு இல்லை என்று பகிரங்கமாக இன்றைக்கு அறிவித்து விட்டார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கம் மிக தெளிவாக அதனுடைய தலைவர் மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் அகில இந்திய அளவிலே முதலிலே ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று வழிமொழிந்தவர் எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஆகவே இந்த கூட்டணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று அவரும் சொல்லிவிட்டார். சரி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சு அதுக்கு சேர்த்தே சொல்லுங்க. ராகவன் சார் சொல்றாங்க விசிகாவும் காங்கிரஸும் தான், ஏன்னா இவங்க எங்க தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்லும் பொழுது பாமக உட்பட வேற எந்த பெரிய கட்சிகளும் வர்றதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. இப்போ விசிகாவும் காங்கிரஸையும் குறிவைத்து தான் அவருடைய இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுது ராகவன் அவருடைய பார்வை. இன்றைக்கு தெளிவா சொல்லிட்டாருங்க. ஒரு நீண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஒரு தெரியாது இல்ல அரசியலில் நிரந்தர மொமெண்ட்ல கூட என்ன வேணா நடக்காதுங்க. இப்ப முதல்ல இந்த இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு காங்கிரஸ்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சமீபத்தில் நடந்த கூட்டங்கள்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே வந்து தொடர்ந்து இந்த திமுகவுடன் கூட்டணி வேண்டுமா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்தது. நமக்கு வந்து அகில இந்திய தலைமையை பொறுத்தளவுக்குங்க இந்த தேசத்தின் நலன்கிறது பாரதிய ஜனதாவுக்கு மாற்று சக்திகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் மக்களுக்கான ஆட்சியும் அதிகாரமாக கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் முதன்மைக்குரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆகவே அகில இந்திய ரீதியிலே ஒரு பிளவுபடக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் உருவானால் தானே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பு என்ற கொள்கையிலையும் சமூக நீதி என்ற கொள்கையிலையும் ஒருமித்த ஒத்த கருத்தோடு நீண்ட நெடிய காலங்களாக பயணம் செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த விஷயங்களிலே பிளவு ஏற்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இன்னும் வந்து அடிப்படையில் வந்துங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு இணையாக காங்கிரஸ் கட்சியும் திருத்தணி தமிழ்நாட்டு திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை 12,500க்கு உட்பட்ட ஊராட்சிகள்ல இந்த 3 கட்சி கொடிகளும் இல்லாத இடங்கள் இல்லை. ஆனா 3 கட்சிகளுக்கான தொண்டர்களோ 3 கட்சிகளுக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களோ கூடுதலா குறைவாக இருப்பாங்களே தவிர அதிமுகவும் திமுகவும் கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக ஒரு கிளைக்கழக செயலாளர் ஊராட்சி செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி மாவட்ட செயலாளர் அதற்கு அடுத்த நிலையில 10க்கும் மேற்பட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட உள்கட்டமைப்புகள் இளைஞர் அணி மகளிர் அணி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற மாதிரி வேற கட்சிகளுக்கு இல்ல. காங்கிரஸ் அதாவது 3வது நிலையில தமிழ்நாடு பொறுத்தவரை பல்வேறுபட்ட இதுகளோட காங்கிரஸ் கட்சி இருக்கு பல கோஷ்டியா இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன கட்சியை வலுப்படுத்தணுங்க. நானும் விஜயோட படம் பாக்குறவன் தான் எங்க குடும்பங்களும் போய் பார்ப்போம். அது வேற விஷயம். சமரசம் அவர் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வாக்காளர்களா மாற மாட்டாங்கன்னு உங்களுடைய கருத்தான ரசிகர்கள் வாக்காளர்களா மாறுவாங்க. அது வேற விஷயம். வாக்காளர்கள் தான் அவங்க விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா அப்படின்னு இல்ல. அது ரசிகர்கள்ங்கிறதுனால 100க்கு 100 அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது அவரை சார்ந்தா இருக்கும். சரி, அதை தாண்டிங்க உதாரணமா ஒண்ணு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஊர்ல வந்து 10 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து ஒரு 500 பேர் ஓட்டு போடுவாங்க. நீங்க தொண்டர்கள் குறைவா இருந்தா கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக விஜய் வந்திருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. கண்டிப்பா அது வந்து நமக்கு 26ல தான் தெரிய வரும். இல்ல அதாவது கட்டமைப்பு மிகப்பெரிய கட்டமைப்பு. நீங்க சாதாரண இல்ல கிராமங்கள்ல வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய 2 கட்டமைப்பையும் தாண்டி ஒரு கட்டமைப்பு இதற்கு இணையாக காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல்வேறுபட்ட தமிழ்நாட்டில் வந்து
முன்னுக்கு வந்து காங்கிரஸ், சரி, அதிமுக, சரி, திமுக சரி. 2 கம்யூனிஸ்ட் தான் இருந்துச்சு. Okay. இன்னைக்கு பல இதுகள் இருக்கு. இவைகளெல்லாம் சரி பண்ணி இந்த கண்ணோட்டத்துல இந்த தேர்தல்ல வந்து ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான. கண்டிப்பா இதை தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ அதிமுக ஏற்கனவே சார் ஜலீல் அவர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படின்றது கருத்து, ராகவன் அவர்களும் இந்த கருத்தை சொன்னாங்க. அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. 5 வருஷம் ஆள்றாங்க அவங்க, வாய்ப்பு இல்லை. அது போக வந்து அது அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில இருந்து இருக்கக்கூடிய 2 கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களும் விஜய் அவர்கள்ட்ட வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் விஜய் அவர்கள் நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் நம்பிக்கையோட இருக்காரா? உங்களுடைய பார்வை? இப்போ பார்த்திபன் சார் சொன்னார், பெரிய அளவில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசினார், கட்டமைப்பை பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசினார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இணையாக மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு என்னுடைய டிவிஷனில், என்னுடைய தெருவில், உங்கள் தெருவில், அவருடைய தெருவில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க அதிமுகலையும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, பல கட்சியில் இருப்பாங்க, சொன்ன மாதிரி சில கட்சிகள் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரிய தலைவராக இருப்பார் திமுகவில், பெரிய தலைவராக இருப்பார் அதிமுகவில், பெரிய தலைவராக மற்ற கட்சியில் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து 2 ரசிகர்கள், 3 ரசிகர்கள், 1 ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு வெற்றி கழகத்தை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் சார் சொன்னார், காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சு தேசிய அளவில் மாற்று வரணும் பாரதிய ஜனதாக்குன்னு சொன்னார். தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று வரணும்னா முதல்ல ராகுல் காந்தி ஒன்றை புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் அனைத்து மாநிலத்திலையும் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை போட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் தேவைப்படுகின்ற இடத்துல கூட்டணி அமைச்சிருந்தா சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி நொண்டி கூட்டணின்னு வச்சதுனால தான் நொண்டி தானே சார் சொன்னேன், அது வந்து சரி ஓகே விட்டுருங்க, நொண்டி இந்திய கூட்டணி சொல்றாரு இல்லையா, அந்த இந்திய கூட்டணியில காங்கிரஸ் திமுக இருந்ததுனால தான் 99 முடிஞ்சது. இவங்க சனாதனத்தை பத்தி பேசினாரு உதயநிதி ஸ்டாலின். வடநாட்டில் பிஜேபி என்ன செஞ்சாங்கன்னா 1 மணி நேரம் மேடையில் 95 நிமிடம் திமுகவை பற்றி பேசி 5 நிமிடம் இன்னாருடன் காங்கிரஸ் கூட்டணின்னு வச்சு 50 சீட்டு வர வேண்டிய இடத்துல 0 ஆயிடுச்சு. இந்த காங்கிரஸ் திமுகவோட காங்கிரஸ் போலன்னா இன்னமும் கூட சீட்டு கிடைச்சிருக்கும். அதை மனதில் கொண்டு காமராஜ் காலத்துல இழந்த ஒரு மந்திரி சபையை மீண்டும் ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் வந்து எதிர்காலத்துல 20, 19, 20, 21, 31 நினைக்கிறேன், 31, 20 அடுத்த பார்லிமெண்ட் 29 அப்ப வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், பிஜேபியை ஓரம் தள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நிலைப்பாடை உறுதி செய்யணும். அதற்கு முத்தாய்ப்பாக இப்பவே வெற்றி கழகத்தோட சேர்ந்து அதிக எண்ணிக்கையை பெற்று, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீலிகண்ணீர் வெடித்தாரு அழகிரி, குறைந்த எண்ணிக்கை. இப்போ ஒரு எஃகு கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு யாரு, செல்வ பெருந்தகை. இன்னமும் கம்மியா பண்ணி வெளியிருந்து ஒப்பாரி வைக்கிற நிலைமை போகாம இதை சாதுரியமா பயன்படுத்திக்கிட்டு பிசிகாவும் கம்யூனிஸ்டும் ஒரு பெரிய மூத்த தலைவர் அவர் பேரரசர் சொல்றாரு, அவங்க விஜய் அவர்கள் கூப்பிட போகும்போது எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா எங்களை கூப்பிட்டுருக்கணும், ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருன்னு சொல்ற எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் போச்சு, கேரளால தான் கடைசி, கேரளாலையும் போச்சுன்னா இந்த டைனோசரஸ் இருக்கு பாருங்க, ஒரு காலத்துல எலும்பு கூட காமிச்சு இருந்ததுன்ற போல கம்யூனிஸ்ட் ஒரு காலத்துல இருந்ததுன்னு பேசக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கணும், காங்கிரஸ் எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா இந்தியா பட்டு போகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்ட கட்சியில இருந்து வர்ற வார்த்தைகள் தெளிவா இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், அவங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கொள்கையை நிறைவேற்றணும்னா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அதை ஒருத்தர் தரேன்னு சொல்றாரு, 75 லட்சம் பேரு 3 நாளைக்கு முன்னாடி உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க 2 மாசத்துல, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 கோடி தாண்டிடுச்சு. இதெல்லாம் ரசிகர்கள்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் வாக்கு. ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேல மிகப்பெரிய அளவுல இருக்கு, அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு வாய்ப்பை கொடுப்போம். 50 ஆண்டு காலம் இவங்களை பார்த்துட்டோம், 50 ஆண்டு காலம் அவர்களையும் பார்த்துட்டோம். ஜெயலலிதாமையார் அவர்கள் இறந்த போது எல்லோரும் வெற்றிடம் என்று சொன்னாங்க. அப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்த போதும் வெற்றிடம் என்று சொன்னாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று நடத்திட்டார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் வழி நடத்திட்டாங்க. அதனால வெற்றிடம்ங்கிற என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு அடிப்படை அறநொடி. நீங்க சொல்றது காரணம் ஊழலற்ற ஆட்சிக்கு வெற்றிடம் இருக்கு. அரசியல் கட்சிகள்
அரசியல் கட்சிகள் நிர்வாகத்தில் தலையிடுகின்ற நிலையில் சரி, ஒரு சரி. வெற்றிடம் ஓகே இருக்கு. சார், ஓகே சார். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு விஜய் அவர்கள் தான் சரி 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 பயன்படும். என்ன சொல்லுங்க, நிறைவு செய்யுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்து என்ன? இல்ல அதாவது இப்பதாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சது. அதாவது இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமை வந்துங்க யாரு வேணாலும் கட்சி அமைக்கலாம், முதல்வர்களாம், பிரதமர்களாம். ஆனா அந்த கட்டமைப்பை தாண்டி போறது கஷ்டம்ன்றது உங்களுக்கு கட்டமைப்புங்கிறத விட கட்டமைப்பே இருந்தா கூடங்க ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஓட்டளிக்க கூடாதுங்கிற மனநிலை மக்களுக்கு மனநிலை வந்து வந்தா தானே ஒரு ஆதரவு நிலை பெற முடியும். திமுக வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 75 லட்சம் மகளிர்கள் இலவசமா பஸ்ல பயணம் பண்றாங்க. நீங்க இருங்க, 1 கோடிக்கு மேற்பட்டவர் வந்து மாதம் 1000 ரூபாய். நீங்க ஒரு ஆட்சி இருங்க, ஒரு ஆட்சினா தகுதி வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய் நாங்க இப்ப திடீர்னு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு பயத்தின் வெளிப்பாடு அடிப்படையில் ஆஸ்பத்திரி கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, பாலங்கள் கட்டுறது, இவைகள் எல்லாம் ஒரு நடைமுறையான ரோடுகள், சாலை அமைப்பது, இதெல்லாம் ஒரு நடைமுறையான பணி. இதை தாண்டி தனிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு பயன் கொடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். கொண்டு வந்தாரு, கொண்டு வந்தாரு, இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மா உணவகங்களும் சாப்பிட தயாரா இருக்காங்க. நாங்க வரோம் கூடுறது. நீங்க புரிய உங்க கருத்து பொதுமக்களுக்கு தான் சொல்றேன். தரமான உணவை கொடுங்க. அதே அம்மா 75 லட்சம் பேரு மக்களுக்காக பாடுபட்டு தனிநபர் பயன் சொன்னதை நான் இந்த கருத்தை வரவேற்றுக்கிறேன். தனிநபர் அவங்களுடைய குடும்பம் நம்புற மாதிரி வெளிப்பாடின் காமராஜருக்கு பின்னுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்குனது திராவிட இயக்கங்கள். ஆட்சிக்கு வாங்க, முதல்வர் வாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஜனநாயகம் உங்களுக்கு இடம் கொடுக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து குறை சொல்லி அரசியல் எதிரிக்கிறது மாட்ட ஒரு பிரகடனப்படுத்தி அதன் மூலமாக வந்து ஆட்சியில நடந்துகிட்டு இருக்க 2 அமைச்சர்கள் உள்ள போறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியை வாங்கிட்டு வந்தீங்க. மீண்டும் கழகத்துக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. இல்ல சார், இப்போ வந்து நீங்க விசிக காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற சாத்தியக்கூறு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. நீங்க காங்கிரஸோட விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அந்த இளைஞர் தலைவராக போறதுக்காக, இளைஞரணி தலைவராக போறதுக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல. மீண்டும் காங்கிரஸோட போறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு தான் கேள்வி. சார் இங்க பாருங்க, கடந்த மாதம் 27ஆம் தேதி மாநாடு நடத்துற வரைக்கும் அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் அரசியல் ரீதியான பயணத்துக்கு உள்ள நுழையவே இல்லை. மரியாதை நிமித்தமாகவும் நண்பர்கள் என்ற அடிப்படையிலும் சந்தித்ததெல்லாம் அரசியல் நோக்கா பார்க்கணும்னு சொன்னா அப்ப இவங்க போயிட்டு வந்த பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தாங்க. இப்போ சமீபத்தில் அதானியினுடைய மகன் வந்துட்டு ரகசிய சந்திப்பு நடத்திட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் திமுக வெளிப்படையா சொல்லுங்க. ரகசியமா நீங்க பண்ற மாதிரி எல்லாம் இங்க ரகசியமா பண்றதுக்கு தாவேகாவினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் ரகசியமா பண்றதுக்கு எல்லாம் எந்த இது எல்லாமே வெளிப்படையா தான் இருக்குது. சரி, சமரசம் சார்.
திரு சமரசம் சார், அதாவது இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்றத பொதுவா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கருத்தாவும் இருக்கு. நீங்க அதான் நீங்க சொல்றீங்க நாங்க ஒரு அணியா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப தவேகாவோட கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி அவர்கள் இருந்தது அப்படின்றதும் அவங்க பேச்சுல தெரியுது. இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு வந்துருச்சு. 26ல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். அதாவது கறந்த பாலில் இருந்து வெண்ணெய், மோர், தயிர், நெய் எடுக்கவே முடியாது. காய்ச்சிய பால் இருந்துதான் நெய்யோ வெண்ணெயோ தயிரோ எடுக்க முடியும். இப்போ தாவேகா என்பது தமிழக வெற்றி கழகம் கறந்த பால். இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேற. இப்பதான் சூடு ஏறுது. இந்த சூடு ஏற பால் எவ்வளவு பிடிக்குது, எவ்வளவு அதுல பொங்கி வழிஞ்சு போகுது, எவ்வளவு குறைவு எல்லாம் துண்டுன பிற்பாடு எவ்வளவு இருக்குதுன்றதெல்லாம் 2026 தெரியும். இப்ப வைக்கிறத கணக்கு போட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இப்படி ஏமாந்து போனவங்க ஏற்கனவே பாஜக 2024 இப்படி கணக்கு போட்டுதான் ஏமாந்து போச்சு. ஆகவே நாங்கள் மிக தெளிவாக எல்லாத்திலயுமே சமரசம் பண்ணிக்கிறாரு. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு இங்க கொள்கை ஆட்சி எல்லாம் பார்க்க கூடாது, கட்சி ஜெயிக்கணும்னா கூட்டணி வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்னா இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிக்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப கொள்கையை பத்தி பேசுறோம்? நாங்க என்ன கேக்குறோம், கறந்த பால் அவர் இணையத்துல பேசுறாரு. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக அவர் பேசி முடிச்சிட்டோம். சும்மா என் பேச்சு இல்லாத உங்க பேச்சு இல்லாத சொல்லுங்க சமரசம் சார். இடங்கள் வர மாதிரி சமரசம் பேசுங்க. கேள்விக்கு பதில் சொல்றதுதானே விவாதம். எல்கேஜி எல்லாம் யூனிவர்சிட்டி ஆயிப்போச்சு. யூனிவர்சிட்டி எல்லாம் எல்கேஜி ரிட்டையர்ட் ஆக வேண்டியதெல்லாம் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறது அது அட்டங்கட்டத்தனமா பேசக்கூடாது, நீங்க குறுக்கிட கூடாது. சரி சார், சரி சமரசம் சார் தொடர்ந்து பேசுங்க சார். நான் சொல்லிட்டேன் சார். என்ன செய்யும் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க, மக்களுக்கு சேர்த்து முடிவு பார்ப்போம். சரி சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சமரசம் சார். அக்கூட பாத்தி கட்டி அத்தர் புழுங்கு ஜகவாது உரமிட்டு பன்னீரை தண்ணீராக பாய்ச்சினாலும் வேம்பு கசக்கும், இனிக்காது. அதுதான் தீர்ப்பு. ஆகையினால யார் எதை செய்யும்? இப்ப வந்து விஜய் முதல்வரா துணை முதல்வரா எதிர்கட்சி தலைவரா என்ற நிலையில அவங்க கணக்கு போடுறாங்க. இங்க இருக்கின்ற அதிமுக கழகத்தை பொறுத்தவரையிலும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் இதுவரையும் இருக்கிறது. மத்தியில் கூட்டாட்சியை சுயாட்சி அமைத்துக் கொண்டு மாநிலத்தில் கூட்டாட்சி அமைத்த கருணாநிதி முயன்றார். புஷ்னு போயிடுச்சு இந்திரா காந்தி, கருணாநிதி. மக்களுக்கு நல கூட்டணி அப்படி ஒரு கூட்டு சேர்ந்து எல்லாரும் எலெக்ஷன் தப்பு வேகல. இதெல்லாம் நடந்த விவரம். இந்த நாட்டினுடைய மண்ணு இது ஒண்ணு நீங்க கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்றோம். அது என்ன அந்த இல்லைன்னு சொன்ன உடனே கடவுள் இல்லாத போயிட்டாரா? சக்தி குறைஞ்சு போச்சா? அது எதனா மறுக்க முடியுமா? சக்தி வளர்ந்ததா தெரிஞ்ச அப்படின்னா கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று யாருமே ஆள் இல்லையா? அது ஒரு பக்கம் இருப்பாங்க. அவன் சொல்றதுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த சமய நெறி, சமூக நெறி, சட்ட நெறி உலக நாகரிகத்தின் பரிணாமம். அதனால வந்து தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவு வரும் அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு சார்? நிச்சயமாக இப்ப அவங்க என்ன பேசினாலும் பேசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். சரி, ஓகே சார். மறுபடியும் வர சமரசம் சார். அவங்களும் வெற்றி, அவர்களும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதா இருக்கு. கமலஹாசன் விட பெரிய நடிகர் இல்ல, அவங்க எவ்வளவு பெரிய நடிகர் தெரியும், உலக நாயகன். அது எவ்வளவு இது அவரே பேச பின்னாடி போயிட்டார். சரத்குமார் வந்தாரு, எல்லாம் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. சரி சார், சரி சார். அப்ப முந்தைய நடிகர்கள் மாதிரிதான் நிலைதான் விஜய்க்கு ஏற்படும் உங்க கருத்தா இருக்கு? இல்லைங்க, ஏற்படும்ன்றது இல்ல, அதெல்லாம் எச்சரிக்கை. நமக்கு எச்சரிக்கை. ஓகே சார், ஓகே. தொடர்ந்து பேசலாம் சார். ராகவன் சார் வர. சமரசம் சார் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். ஒரே மறுபடியும் நேரம் குறைவா இருக்கு. ராகவன் சார், ராகவன் சார் ஒரே நிமிஷம். ராகவன் சார், சார் இப்போ திமுக அதிமுக பிஜேபி இல்லாம ஒரு அணி உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா விஜய் அவர்கள் தலைமையில? இல்ல அதிமுக திமுக பிஜேபி இல்லாம ஒரு அணி விஜய் அவர்கள் தலைமையில அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இல்ல, அதாவது எப்படின்னா நான் 3 விஷயத்தை சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் சுருக்கமா. பிஜேபி அதிமுக கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை என்று மீண்டும் ஒரு முறை இபிஎஸ் சொன்னாலும் பொதுவா மக்கள் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையை நீக்கிவிட்டு வேறொருவர்
தலைவராக போட்டா அவங்க கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுடைய கருத்து. ஓகே, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அது போன்ற அதிரடி அறிவிப்பை பாஜக மேலிடம் வெளியிடலாம். சரி, இந்த சந்தேகம் விஜய்க்கு இருக்கு. அதனாலதான் அவர் இந்த கூட்டணிக்கு தயங்குறாரு. சரி. ரெண்டாவது, அதிமுக பலவீனமா இருக்கு, அந்த இளைஞரணி ஓட்ட நம்ம பக்கம் சாய்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு. சொன்னேன். இப்ப இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி இருக்கலாம்னு முன்னே பேசப்பட்டது. ஆனா இப்ப 3 முனை போட்டி தான் இருக்கும். அது எப்படின்னா திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிக்கு தான் போட்டி இருக்கும். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் விசிக காங்கிரஸை இழுத்து அரசியல் செய்யலாம் நினைக்குது. ஆனா திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி என்பதை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க சீமான் சீமான் கடந்த தேர்தலில் 8% வாக்கு வாங்கி கட்சியை மாநில கட்சியா அங்கீகாரம் பெற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார். ஆனா சமீப காலமா அவரது கட்சிக்குள்ளே நிர்வாகி எல்லாம் பல விலைக்கு போயிட்டாங்க. அந்த கட்சியே கொஞ்சம் தள்ளாடுது. அதனால அவரையும் சேர்த்து 5 முனை போட்டிலாம் சொல்ல முடியாது. இப்ப விஜய் என்ன நினைக்கிறார், அதனால விஜய் என்ன நினைக்கிறார், விசிக காங்கிரஸ் இழுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இது ஒரு கனவு தான். ஏன்னா திமுக கூட்டணி அவங்களே தானாக முன் வந்து 8 கோடி மக்களுடைய நன்மைக்கு பேசணும். அதை விட்டுட்டு 50 ஆண்டு காலம் நீங்களும் பாத்துட்டீங்க 2 கட்சியும். இனிமே எதிர்க்கு ஒரு 5 ஆண்டு காலம் உலகம் அழியா போது வெயிட் பண்ணுங்க. 26ல வாய்ப்பு கொடுப்போம். நம்ம நினைச்சது சரியில்லைன்னா 31ல கவுத்துருவோம். அதை விட்டுட்டு எந்த ஒரு கட்சி இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னு வச்சுங்க சார். சரி, அது அதிமுக அரசியல்ல ஒரு தொடர் பயணத்தை வச்ச ஒரு கட்சி. அங்க போக விரும்புவாங்க இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டு வச்சுக்க விரும்புவாங்களா? சரி சரி சரி, இதுக்கான பதில ஜலீல் அவர்கிட்ட கேட்போம். ராகவன் சார் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. ஜலீல் சார், அதிமுக கூட்டணி வைக்க ஆசைப்படுவாங்களா, திமுக தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி வைக்க ஆசைப்படுவாங்களான்னு அரசியல் அண்ணன் ராகவன் அவர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவினுடைய டாபிக் திமுகவினுடைய டாபிக் தமிழ்நாட்டின் தலையங்கமா இல்ல, தாவேகாவினுடைய டாபிக் தான் தலையங்கமா இருக்கு. இவர் யார் கூட வர போறாருன்றதுதான் இருக்கு, இவர் கூட யாரெல்லாம் போக போறாங்கன்றதுதான் இருக்கு. அதிமுக கூட போயிட்டு எங்களுடைய கொள்கையை உடைக்கிறதுக்கெல்லாம் சரியா இல்லை. எங்களுடைய தலைமையில ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்க தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்ப அதுக்கான வேலைகள் தான் போகுமே தவிர இங்க ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பேப்பரை வச்சு கணக்கு போடுறவங்களுக்கானது இல்ல. இவங்க நம்ம வந்திருக்கிறாங்க, இது பால் கறந்தது, நாங்க தமிழக மக்களுடைய தொடர்ந்து அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா டிவியை உடைச்சு டார்ச் லைட் வச்சு டிவியை உடைச்சிட்டு இன்னைக்கு அதே கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற தலைவர் இருக்காரு. ஸோ ஏற்கனவே பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களும் பேக் வாங்கிட்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சில சீட்ஸுக்காக கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையை பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்து பழகின மக்கள் திடீர்னு இவர் மாற்றா வருவார்னு எப்படி நம்ப முடியும்? அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் டிமாண்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மாநாடு முடிஞ்ச மறுநாளே திமுக கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் கொடுத்துருக்கோம், அதிமுக கொடுத்துருக்குறோம், வாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே பேசப்படும். எங்களுடைய இலக்கு அது இல்லை. தமிழகத்தில் ஆளக்கூடிய அனைத்து திறனும் படைத்தவர் இருக்கிறாரு. 2026 மக்கள் மிகப்பெரிய பிரதானமான வாக்குகளை கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு தான் வந்திருக்கிறாரு. அதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கமே தவிர்த்து ஒருத்தரும் இவர் இந்த கட்சி தலைவர் இன்னைக்கு ஆட்சி போயிடுச்சு, நாளைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னா தாவேகா நம்மளுடைய கூட்டணி வைக்கணும், அவர்களுடைய கற்பனைக்கும் காவியத்துக்கும் எல்லாம் இங்க பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு பிராக்டிக்கலா என்ன இருக்குது, களத்துல என்ன நிலவரம், அதை பத்தி மட்டும் தான் நம்ம பேச முடியும். நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம், எம்எல்ஏ வச்சிருக்கோம். சார் சொல்லும்போது பார்த்திபன் சார் ஊழல் அப்படின்னு பேசுனீங்கன்னா 2 கட்சியும் நீங்க பேசி இருக்கணுமே, ஏன் திமுக மட்டும் பேசுனீங்க? அதிமுக அட்ரஸ் இல்ல சார். அட்ரஸ் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய திமுக மட்டும் பேசணும் சொல்ல, திமுக மட்டும் பேசினாங்க, அதிமுக பத்தி பேசல. 2 பேரும் ஊழல்வாதிகள் ஒத்துக்கிறீங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன், 2 பேரும் ஊழல்வாதிகள் ஒத்துக்கிறீங்களா? ஊழல் ஆமா, வேற நாங்க சொல்லாம மக்கள் தான் சார் சொல்லணும். நாங்க மக்கள் தானே சார், ஊழல்வாதிகள் தான். மக்களுக்கு நன்மை செய்யுங்க. பதிவு பண்ணுங்க. இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்தின் நகர்வு எப்படி இருக்கும்? உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. மக்களோடு தான் கூட்டணி, சரிங்களா? மக்களுடைய திமுகவுடையோ பாஜகவுடையோ கிடையாது. விஜயகாந்த் அவர்களும் சொன்னார் மக்களுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்புறம் மக்களுடன் கூட்டணி சொன்னாரு. அதான் அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட்ல அன்னைக்கு அவரிடம் போதிய இது இல்ல.
இல்ல அவருடைய ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து போயிட்டார். புரியுதுங்களா? அதுக்கு மேல அவரால் இந்த தவறு விஜய் செய்ய மாட்டாருன்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமா அதுக்காக சஸ்டைன் பண்ணி அவரால் நிக்க முடியல. ஆனால் இவர் இங்க வரும்போதே மிகப்பெரிய ஒரு அதாவது 2வது எலெக்ஷன்ல தான் அவருக்கு 40 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கே வந்து எல்லா பத்திரிகைகளும் 80 சீட்டு 90 சீட்டு 60 சீட்டுன்னு கட்டுரையும் தலையங்கமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இவர்களுடைய ஊடகத்தினுடைய பசிக்கு விருந்தாகிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மக்கள் தலைவர் தெளிவா இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் தெளிவா இருக்குது, கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் தெளிவா இருக்குது, மக்கள் எங்க பக்கம் இருக்கிறான். அவர் சொன்னார்ல ரசிகர்லாம் ஓட்டு போட்டுற மாட்டான்னு. சார் வந்து இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்து அரசியல தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது 2K கிட்ஸ் இருக்கிறான். 21ஆம் நூற்றாண்டுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நூற்றாண்டுல 4 நூற்றாண்டுகள் கரையோடி போயிடுச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி இது எல்லாம் கொடுத்தாதான் உறுப்பினர் அட்டையே போட முடியும். சார் இன்னும் ரசிகர்ன்றதை தாண்டி வரல. அவர் இன்னும் எம்ஜிஆர் ரசிகராகவே இருக்காரு. அது இன்னும் தாண்டி வரல. விஜயனுடைய ரசிகர்களா இருந்தவங்க தொண்டர்களை பரிமாணம் கொண்டுட்டாங்க. என்னைக்கு ஆப் ரிலீஸ் பண்ணாங்களோ, என்னைக்கு கட்சியின் பெயர் அறிவிச்சாங்களோ, கொடியை அறிவிச்சாங்களோ, அதுக்கு முன்னாடி அத்தனையுமே வந்துருச்சு. இது இந்த பூ அந்த பூ இந்த நட்சத்திரம் இந்த யானை ஆப்பிரிக்கா யானை இன்னைக்கு எல்லாமே காணாம போச்சு. இவர்களுடைய அரசியல் விமர்சகர்கள், பேசக்கூடியவர்கள், ஊடகங்கள், பத்திரிகை செய்திகளுக்காக, அவங்களுடைய விளம்பரத்துக்காக, டைம் லைன்ல இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சில அரசியல்வாதிகள் மூச்சு பிடிச்சி தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் இன்னைக்கு சுக்கு நூறா நொறுங்கிடுச்சுன்றதுதான் உண்மை. நன்றி சார். நன்றி சார். திரு சமரசம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார். எங்க 2026 மிகப்பெரிய எழுச்சி உள்ளதாக நிச்சயமாக தேர்தல் நடக்கும். சரி, அந்த தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இதை நான் குறித்து மதிப்பிடவில்லை. நண்பர் பேசினாரு, அதுதான் சொன்ன எல்கேஜி எல்லாம் யூனிவர்சிட்டி ஆகி போச்சு, யூனிவர்சிட்டி எல்லாம் எல்கேஜி ஆகி போச்சுன்னு. நாங்க எங்க அனுபவத்துல பட்டது சொல்றோம். ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறதும் உங்க இஷ்டம். அந்த அனுபவிங்க, அதை பத்தி இது இல்ல. நிச்சயமாக 2026 யார் எந்த கூட்டணி அமைச்சாலும் தேவையான நல்ல கூட்டணியை அமைத்து ஆட்சியை சக்தி எடப்பாடியா இருக்கு. அதிமுக ஆட்சி அமைக்கும். நன்றி சார். திரு ராகவன் சார், உங்க நிறைவு கருத்து. அதாவது இந்த முறை 3 முனை போட்டி தான் இருக்கும். எந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சியமைப்பார்கள். நீங்க சமூக சமூக ஆர்வலர் நம்ம எல்லாம் அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க அவங்கவுங்க பேசிக்கிட்டோம். நம்ம 8 கோடி மக்களுடைய நலன் கருதி ஒரு தடவை ஒரு புதிய நபர் வராரு, அவர் ஆர்வம் இழந்தாலும் வலியுறுத்திருக்கீங்க. அவங்க வந்து காங்கிரஸும் விசிகாலாம் அங்க வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அவங்களாவே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. உங்க நிறைவு கருத்தை பதிவு கண்டிப்பா நிச்சயமா சார். என்னோட நிறைவு கருத்து என்னன்னா, தேர்தல் 3 முனை போட்டி தான் இருக்கும். சரி, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் வந்து இந்த தேர்தலில் தனது செல்வாக்கு என்ன என்பதை எவ்வளவு சதவீதம் வாங்குகிறார் என்பதை இந்த தேர்தலில் பார்க்க முடியும் அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு இல்லையா? செல்வாக்கு தான் தெரிஞ்சு கொள்ள மாட்டாரு, ஆட்சி அமைக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி. திரு பார்த்திபன் சார், உங்க நிறைவு கருத்து. இல்லை, அதாவது புதிய கட்சி துவங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக வருவேன் என்று அறிவுறுத்தி பணிகள் செய்கிறார். சரி, அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை. ஆனால் இது சாத்தியக்கூறு ஆகுமா என்பதை தேர்தல் காலகட்டங்களிலே பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இன்னும் 1.5 ஆண்டு காலங்கள் இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாக்காளர்களுடைய மனநிலையை அறிந்து அந்த வாக்காளர்களிடத்திலே ஏன் திமுகவுக்கு ஓட்டளிக்க கூடாது என்ற நிலையை உருவாக்குகிற செயல்பாடு தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டம் வரை சாதாரண மக்களிடத்திலே அன்றாடம் ஆண்டுகளிலும் அந்த எண்ணங்கள் வாய்ப்புகள் இல்லை. பல நன்மைகளை செய்ய இருக்கிறார். ஆகவே அதிகமாக கல்வி கல்வித்துறையிலிருந்து அத்துணை துறைகள் எல்லாமே மிக போறவங்களுடைய மனநிலை இன்னைக்கு மனச்சிதை 40,000 அரசு
சார். டாக்கு போட்டாங்க கையில. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பார்த்திபன் சார், பார்த்திபன் சார், நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஜலீல் சார், நேரம் இல்லை. நானே திமுக ஆதரவா தான் வாக்களித்தேன். சரி. தளபதி அவர்கள் பேசின பேச்சு இப்ப மடைமாற்றும் அரசியல் தான் நடக்குது, கொம்பு சீவம் அரசியல் தான். சரி. திருவள்ளூருக்கு காவி போடுறது, அப்புறம் 50% நம்மளுக்கு மாநிலத்துக்கு வரி வேணும், இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல அதிமுக திமுக கேட்டுதான் இப்ப கேட்கறதுக்கு காரணம் அதெல்லாம் அவர்கள் நோக்கம். மத்திய அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு விரிவுபடுத்தி 200க்கு 200, 230, 234, 34 எல்லாம் சொல்றாங்க. தயவு செய்து இப்ப நம்மளுடைய மக்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், தாவேகாவை ஒரு முறை பார்ப்போம். ஊழலற்ற ஆட்சியை அரசியல் நிர்வாகத்தில் தலையிடாது என்று சொல்லுகின்ற ஒரு தலைவரை பார்ப்போம். அவரை குறைச்சு மதிப்பிடுவது மிக மிக தப்பான. நன்றி. ஒரே ஒரு கடைசி ஒரு விஷயம் சொன்னீங்க, காங்கிரஸோ விசிகாலம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க. அதை பற்றி மட்டும் விரிவா சொல்லிட்டு நிறைவு செய்யுங்க, சுருக்கமா சொல்லிட்டு. யாரெல்லாம் கூட்டணிக்கு வரத்துக்கு தயாரா இருக்கீங்களோ உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் வந்தால் கூட ஆட்சியில பங்கு கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லை. இன்னைக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கு வந்து கட்சி பணியில இருக்கிறாரு. அவர் தெளிவா சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசக்கூடியவர்கள் நீங்க உங்களால கொடுக்க முடியல, இது வரைக்கும் கொடுக்கல. அவரை தனிச்சுதான் பார்க்கப்படுது. அவருக்கு கிடைச்ச 6 சீட்லயுமே ஒரு சீட்டை ஆளூர் சானவாசுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் தனி சமூகத்துக்கானவர் இல்ல, இந்த சமுதாயத்துக்கானவர் இல்ல, இந்த சமூகத்துக்கானவர். அதன் அடிப்படையில நிச்சயமா 26 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கும் போது மிச்ச கட்சிகள் நிச்சயமா ஊழல்வாதிகள் செய்வாங்க. தமிழ்நாட்டில் அவங்க சத்தத்தோட தலைவர் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். நன்றி சார், நன்றி சார். அதாவது பிரதேசத்தில் வந்து ஒரு ஜாதிய கட்சி இல்ல, மக்கள் ஏத்துக்கலைங்கிறார். அவர் என்ன நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.